ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உண்டான அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ்க்குள்ள இருக்கக்கூடியவங்க போலீஸ் கான்ஸ்டபிள்ங்கிற இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, அதே மாதிரி என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கேட்டகரி வைஸா எவ்வளவு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இதை பத்தி நம்ம கிளியரா வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியத்தால வந்து நடத்தப்படக்கூடிய 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு அறிவிப்பு அப்படிங்கறத வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது நோட்டிபிகேஷன் நம்பர் 2 2025ல நோட்டிபிகேஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது எஸ்ஏ எக்ஸாமுக்கு, அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வந்து பண்ணல. ஸோ அதே மாதிரி வந்து பிசி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் நம்பர் 2ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பத்திரிகை செய்தி அதாவது நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு காலையில 10 o'clock மேல உங்களுக்கு அபிஷியல் அதிகாரப்பூர்வமான ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம வந்து அதுக்கு அடுத்த அப்டேட்டா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு அப்டேட் வந்து சின்ன ஒரு அப்டேட்டா தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஓகே, இந்த நோட்டிபிகேஷன்ல அவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணைய வழி விண்ணப்பத்தினை ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஊதிய விகிதம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 18,200ல இருந்து 67,100 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெர் மந்த் சேலரியா வந்து சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு தேதி அப்படிங்கிறது இன்னைக்கு டேட், அதாவது நோட்டிபிகேஷன் டேட் வந்து 21/8/2025 இந்த டேட்ல வந்து நம்மளுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை அப்படிங்கறத வந்து வெளியிடுறாங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய டேட் அப்படிங்கிறது நாளைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது 22/8/2025ல இருந்து அடுத்த மாசம் செப்டம்பர் 21 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் இருக்கும். 1 மந்த்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்க வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது 25/9/2025 இந்த டேட்ல வந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து நாங்க வந்து கொடுப்போம். சப்போஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரரியான டேட், டென்டேட்டிவான டேட் வந்து கொடுத்திருக்காங்க. எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது நவம்பர் 9ஆம் தேதி வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து சொல்லிட்டாங்க. இதை தாண்டி மொத்த காலி பணியிடங்கள் விபரம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. 3644 பிளஸ் வந்து 21 வேக்கண்ட் அப்படிங்கிறது டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3665 வேகன்சிஸ் அப்படிங்கறது இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ற அளவுக்கு பெருசா வந்து வேகன்சிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து காமனா போன நோட்டிபிகேஷன் வந்த நோட்டிபிகேஷன் மாதிரி தான் வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 2ஆம் நிலை காவலருக்கு வந்து டோட்டல் வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் இருவலருக்கும் சேர்த்து வந்து 2833 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமும் வந்து 2833 வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் நிலை சிறை காவலர் அதாவது ஜெயில் வார்டன்ங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து ஆண்களுக்கு வந்து 142 வேகன்சிஸும் பெண்களுக்கு வந்து 38 வேகன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா 180 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து தீயணைப்பாளர் அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல போறதுக்கு வந்து 631 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு டோட்டலா வந்து 631 வேகன்சிஸ் அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து ஷெட்யூல் ட்ரைபிள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான விபரத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அபிஷியல் நோட்டிபிகேஷனை நாங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் GOMS நம்பர் 388 ஹோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டேட் வந்து போட்டு மென்ஷன் பண்ணி இதில் குறிப்பிட்டுள்ளவாறு பணி அமர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதன் மூலமா வந்து சொல்ல வராங்க. இப்ப இதை தாண்டி சிறப்பு ஒதுக்கீடு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அது யார் யாரெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவாங்க அப்படின்னா சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் அவங்களோட ஃபாதர் வந்து ஏற்கனவே வந்து டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 2ஆம் நிலை காவலருக்கு வந்து 10% அதாவது 9+1 அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. 2ஆம் நிலை சிறப்பு காவலருக்கு வந்து
10% 9+1ங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து தீயணைப்பாளருக்கும் வந்து 10%ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சன் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து 7% அப்படிங்கிறது இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு வந்து 10%, தீயணைப்பாளருக்கு வந்து 10% வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு வீரர்களானது, அதாவது மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ங்கிறத சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து 3%, 3% வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டால வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% அப்படிங்கிறது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவைகள், இது வந்து உமனுக்கு மட்டும் வந்து சொல்லுவாங்க. அதாவது இரண்டாம் நிலை காவலர் அண்ட் இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ, இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும். இவங்களுக்கு வந்து 3% வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி தமிழ் வழியில வந்து படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து 10ஆம், இதுக்கு மினிமம் வந்து கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க கல்வி வந்து தமிழ் வழியில வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பிஹெச்டி சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோடைய அரசாணை நிலையம் அந்த அப்டேட் படி வந்து டிஎன்பிசியில் எப்படி 20% இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை தாண்டி வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கறத நீங்க வந்து 10ஆம் வகுப்பு அப்படி இல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க 10ஆம் கிளாஸ் அப்படிங்கறத பாஸ் பண்ணிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 படி உங்களுடைய வயது அப்படிங்கிறது 18 வயது வந்து நிரம்பியவராகவும் 26 வயது நிரம்பாவதாராகவும் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மினிமம் வந்து 18 வயசு நீங்க வந்து முழுமையா ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் அதிகபட்ச வயது வரம்பு வந்து 26க்குள்ள வந்து இருக்கணும். 26 வந்து தாண்டி 27 வந்து போயிருக்க கூடாது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்களுடைய வயது உச்ச வரம்பு வகுப்பு பிரிவுக்கு தக்கவாறு மாறுபடும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து காமன் 18 to 26 அப்படிங்கிற வந்து காமன். இதை தாண்டி வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிஎன்சி, பிசி முஸ்லிம்ஸ், எஸ்சி, எஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிற வந்து தனியா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இத்தனை வருஷம் வரைக்கும் சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு வந்து ஒரு பேப்பர் ஆடா தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் அப் பண்றது, எப்படி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது, எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவா நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. சோ இதை தாண்டி வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே எப்படி வந்து நம்ம வந்து அதில் பத்தின ஒரு அப்டேட் ஆகும் நம்ம சேனல்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.